யோசேப்பு கடந்து போக வேண்டி இருந்த விஷயங்கள் என்ன? தருகின்ற தகப்பன். என்ன தருகின்ற தகப்பன்? கவனிக்கணும். அவங்க அப்பா யாரு? யோசேப்பு அப்பா யாரு? யாக்கோபு. என்ன தந்தார்? நல்லா கவனிப்போம். நான் வாசிக்கிறேன் 37 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். 37:12. பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவரிடத்திற்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன், இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எப்ரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தப்படியே அவன் சீகேமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அல்லையா சொல்லுங்க. முதல்ல தகப்பன் யாக்கோபு என்ன தர்றாரு? எல்லா குமாரரை பார்க்கிலும் இவன் தன்னுடைய கடைசி நாட்கள்ல பிறந்ததுனால இவனை என்னவா நேசித்தாரா? அதிகமாய் நேசிச்சாரா. அதிகமா அவனுக்கு பல வருண அங்கிய செஞ்சு கொடுத்தாராம். அல்லையா சொல்லுங்க. அப்பா பாருங்க, அன்பை கொடுக்கிறாரு, அங்கிய கொடுக்கிறாரு, அதிகமா கொடுக்கிறாரு. தோத்திரம். யாரு? தகப்பன் யாக்கோபு. அவனுக்கு அதிகமான அன்பு, மற்றவங்களுக்கு இல்லாததை விட அன்பு. தோத்திரம். மற்றவங்களுக்கு அப்படி ஒரு அங்கி கிடையாது, இவனுக்கு மட்டும் பல வருணமான அங்கி. தோத்திரம். இப்படி நம்ம மடியிலே இருக்கிற ஒரு அனுபவம், நேசத்தை அனுபவிக்கிற ஒரு அனுபவம். யாருக்கு? யோசேப்புக்கு. ஆமா, இது ஒரு பார்ட் தான். இப்படியே யாக்கோபு அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அங்கியையும் அதிகமானதையும் கொடுத்துக்கிட்டே இருந்தா யோசேப்பு அந்த வீட்டை சுத்திக்கிட்டே, யாக்கோபு காலை சுத்திக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிற வேண்டியதான். யோசேப்பு எகிப்துக்கு போக வாய்ப்பில்லை. தேவன் குறித்தது யோசேப்பு வாழ்க்கையில நிறைவேற வாய்ப்பில்லை. அதனால தேவன் இப்ப என்ன பண்றார்? நல்லா கவனிக்கணும். தோத்துறான். அவங்க அண்ணன்மாரு ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க. யாக்கோபு யோசேப்பை கூப்பிடுறார். எப்பா, உங்க அண்ணன்மாரு சீகேமில் ஆடு மேய்க்க போயிருக்காங்க, நீ போய் அவங்களை நலம் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றார். யோசேப்பு நலம் விசாரிக்க போறான். நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க. இப்ப வீட்டை விட்டு கிளம்புறவன் அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு என்ன செய்யல? வரவே இல்லை. அல்லையா சொல்லுங்க. அப்பா ஆமா, அப்பா சொன்னாரு. யோசேப்பு போனா அப்படிங்கிறது சாதாரணமா தெரிஞ்சாலும் கொஞ்சம் நீங்க அந்த பயணத்தை உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சங்கடமா இருக்கும். என்ன சங்கடம்? ஆமா, இவன் போறானா, போகும்போது இவங்க அப்பா சொன்ன இடத்துல அண்ணன்மாரு இல்லை, வழி தப்பி அலைந்தானா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் அந்த வழியில யோசேப்பு போனதே இல்லை. இது ஒரு புது அனுபவம். தோத்துறான். இன்னொன்னு சொல்றேன். அவங்க அண்ணன்மாரு பிளான் பண்ணும்போது, இவனை கொல்றதுக்கு பிளான் பண்ணும்போது, ஒரு துஷ்ட மிருகம் அவனை அடிச்சு போட்டுருச்சுன்னு அப்பாட்ட போய் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றான். அதையும் அவங்க அப்பா என்ன செஞ்சானா? நம்புனானா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் போன பிரயாணத்துல துஷ்ட மிருகம் நிறைய இருந்திருக்கும்னு அர்த்தம். அல்லையா சொல்லுங்க. இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். தோத்துறான். இங்க யோசேப்பு கூட வேற யாரும் துணைக்கு போன மாதிரி அங்க வசனத்துல எதுவும் சொல்லல. அப்ப ஒரு தனியா போயிருக்கிறான், அடர்ந்த காட்டுல போயிருக்கிறான், இதுவரைக்கும் போகாத ரூட்ல போயிருக்கிறான். தோத்துறான். இருளின் பயணமா இருந்திருக்கலாம், பல துஷ்ட மிருகங்கள் இருந்த பயணமாக இருந்திருக்கலாம். ஆமா, இது மட்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க கூட பிறந்தவங்க 11 பேர். பென்யமீனை விடுங்க, அவன் தம்பி. அதுக்கு முன்னால 10 பேரை வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த 10 பேரும் ஆடு மேய்க்க போயிருந்தா அந்த 10 பேர்ல சிலருக்கெல்லாம் அப்ப கல்யாணமே நடந்திருந்துச்சு. தோத்துறான்.
அப்போ ஒருவேளை ரூப மனைவி சொல்லியிருப்பான், ஆமா கொழுந்தனாரு யோசேப்பு நீங்க போறீங்களாக்கும், அண்ணனை பார்க்க போறீங்களாக்கும், ஆமா உங்க அண்ணனுக்கு அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும், ஒரு டப்பா நிறைய அடைச்சி வச்சிருக்கேன் தூக்கிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பா. சிமியோன் பொண்டாட்டி ஒடியாந்து உங்க அண்ணனுக்கு சீடை உருண்டானா பிடிக்கும் தொத்துறான், ஒரு தூக்குவாளி நிறைய வச்சிருக்கேன் தூக்கிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பா. யூதா மனைவி வந்து சொல்லியிருப்பா, அவருக்கு முறுக்குன்னா ரொம்ப இஷ்டம் தொத்துறா, நறுக்கு நறுக்குன்னு திம்பாரு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருப்பா. அல்லையா சொல்லுங்க. ஏன் நான் இப்படி சொல்றேன்னா தொத்துறா, தாவீது அவங்க அண்ணமார பார்க்க போனப்போ அவங்க அப்பா பல பதார்த்தங்களை அவர்கிட்ட என்ன செஞ்சாருன்னு இருக்கு, கொடுத்து அனுப்புனாருன்னு இருக்கு. அப்ப சும்மா யோசேப்பு போயிருந்திருக்க வாய்ப்பு இல்லை. 10 அண்ணமாருன்னா 10 பேரும் 10 ஐட்டங்களை கொடுத்திருப்பார். அத்தனையும் தோள் மேல தூக்கிக்கிட்டு தலை மேல தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த இருளான பாதையில முன்ன பின்ன போயிராத பாதையில தொத்துறான், ஆமா துஷ்ட மிருகங்கள் இருந்த பாதையில யோசேப்பு பயணம் செய்தான். அல்லையா சொல்லுங்க. ஒருவேளை இப்படி கூட யோசேப்பு நினைச்சிருப்பான், நம்ம அப்பா ரொம்ப நல்லவர் தானே, நம்மளை நல்ல மடியிலே வச்சிருப்பாரு, அன்பு செலுத்துவாரு, அப்பப்ப முத்தம் கொடுப்பாரு, பல வர்ண அங்கேயே நமக்கு போட்டவராச்சு, அதிகமா நேசிக்கிறவராச்சு, அப்படித்தானே அவர் இதுவரைக்கும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா இப்போ ஒரு புதிய விஷயத்தை கொடுத்திருக்கிறாரு, கஷ்டமான ஒன்ன கொடுத்திருக்கிறாரு, சிரமமான ஒன்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு யோசேப்பு நினைத்திருந்திருக்க முடியும். அல்லையா சொல்லுங்க. அப்பா அதெல்லாம் முடியாது, நம்ப முடியாது, என்னையே இப்படி கஷ்டத்துக்குள்ள அனுப்புறீங்க அப்படின்னு தகப்பன் தந்த அந்த கட்டளையை அவன் நிராகரிக்கவில்லை, அதை நிறைவேற்றினான். தேவன் குறித்தது யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது. அல்லையா சொல்லுங்க. அப்பா நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான், அவர் தருகிறவர். ஆண்டவர் தருவாரு அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆசீர்வாதம் தருவாரு, விடுதலை தருவாரு, சொத்து தருவாரு, சுகம் தருவாரு, வீடு தருவாரு, பணம் தருவாரு, காசு தருவாரு, அப்படித்தான். ஆனா தருவாரு தான், இல்லைன்னு நான் சொல்லல. இங்க யோசேப்புக்கு அவங்க அப்பா அன்பை தந்தாரு, ஆடையை தந்தாரு, அதிகமா தந்தாரு, எல்லாம் தந்தாரு தான். அது ஒரு பார்ட்டு, கிருபை. அல்லையா சொல்லுங்க. அப்பா ஆமீன் சொல்லுங்க. அது சந்தோஷமா தான் இருக்கும், அது என்ஜாய்மெண்டா தான் இருக்கும், அது மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஆசீர்வாதம் தரும்போது, நன்மையை தரும்போது, விடுதலையை தரும்போது, சுகத்தை தரும்போது, ஐஸ்வர்யத்தை தரும்போது, ஞானத்தை தரும்போது, அபிஷேகத்தை தரும்போது, ஊழியத்தை தரும்போது, எல்லாத்தையும் தரும்போது சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இப்போ தோத்துறா, ஆமா கஷ்டமானது. போ இந்த கட்டளையை நிறைவேற்று, இதுல பயணப்படு, இதுல நடந்து போ, இதெல்லாம் தோள் மேல தூக்கிட்டு போ, இந்த சுமைகள் எல்லாம் எடுத்துட்டு போ, போய் விசாரிச்சுட்டு வா. தொத்துறான், தனியா போயிட்டு வா. சிரமம் கஷ்டம் எப்பொழுதுமே கிருபை சந்தோஷமா தான் இருக்கும், சத்தியம் சங்கடமா தான் இருக்கும். இன்னும் ஒரு ஆமேனே காண. கிருபை சந்தோஷமா தான் இருக்கும், சத்தியம் சங்கடமா தான் இருக்கும். அல்லையா சொல்லுங்க. அப்பா இப்போ முதல்ல அதிகமாக கொடுத்தது, அன்பை கொடுத்தது, ஆடையை கொடுத்தது, முத்தத்தை கொடுத்தது, இதெல்லாம் கிருபை. தொத்துறான். அப்போ யோசேப்பு அதை என்ஜாய் பண்ணியிருப்பாரு, சந்தோஷமா இருந்திருப்பாரு, ஆடி இருப்பாரு, பாடி இருப்பாரு, பின்னாடி புகையெல்லாம் விட்டுருப்பாரு. அல்ல சொல்லுங்க. அப்பா அது என்ஜாய்மெண்ட், சந்தோஷம் இல்லைன்னு இல்லை. ஆனா இப்போ நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகள், கட்டளைகள், அது சற்று சங்கடமா தான் இருக்கும். அதை நிறைவேற்றும் பொழுது மட்டும்தான் குறித்திருக்கிறது நிறைவேறும். அல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு வாலிப தம்பிமார்களுக்கு, ஏன் விசுவாசிகளுக்கு கட்டளை, நிபந்தனை, கண்டிஷன், சத்தியம் அப்படின்னா என்னவா இருக்கு? சங்கடமா இருக்கு. தொத்துறான். இன்னைக்கு சத்தியமே இல்லைன்னு சொல்ற ஆளுகள்லாம் இருக்கிறார், நிபந்தனையே இல்லைன்னு சொல்ற ஆளுகள்லாம் இருக்கிறார், சங்கடமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள்லாம் இருக்கிறாங்க. தொத்துறான். இயேசு கிறிஸ்து கிருபை மட்டும் இல்ல, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவான் 1:14. அவர் தொத்துறான், ஆமென், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லையா சொல்லுங்க. அப்போ ஆமீன் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு தகப்பன் மூலம் நமக்கு வருகிற ஆலோசனைய, பெரியவர்கள் மூலம் நமக்கு வருகிற ஆலோசனைய, ஊழியர்கள் மூலம் நமக்கு வருகிற ஆலோசனைய ஏற்றுக்கொள்றோமா? வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? தோத்துறான். யோசித்து பாருங்க. அன்னைக்கெல்லாம்
நாங்கள் வாலிபர்களாக இருந்த நாட்களில் நாங்கள் தான் ஆலயத்தில் ஆட்களாக இருப்போம். எங்கள் சர்ச்சில் நான் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், என்ன மாதிரி யாரும் விளக்கமாத்த எடுத்து கூட்ட முடியாது. தோத்தரம். நான் கூட்டினா அவ்வளவு சுத்தமாக கூட்டுவேன். தோத்தரம். எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஜன்னல் கம்பி முதற்கொண்டு கிளீனாக சுத்தம் பண்ணி வைப்பேன். ஸ்டேஜில் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன டஸ்ட் இருந்துடக்கூடாது, அவ்வளோ கிளியராக சுத்தம் பண்ணி வைப்பேன். வேதாம கல்லூரியில் நான் படிக்கும்போது என்ன மாதிரி டாய்லெட் பாத்ரூம் கழுவுறதுக்கு ஒருத்தராலையும் முடியாது, அவ்வளவு நீட்டாக கழுவுவேன். தோத்தரா இருக்கீங்களா? அல்லேலூயாவா? இன்னைக்கு எனக்கு வயசு 46. எனக்கு திருமணமாகி ஒரே ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். தோத்தரா. மூத்தவன் காலேஜில் செகண்ட் இயர் பண்றான், சின்னவன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். தகப்பன் மாதிரி அப்பா மாதிரி எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். தோத்தரான். இன்னைக்கு வரைக்கும் நான் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் எங்கெல்லாம் ஓடி ஊழியம் செஞ்சாலும் வீட்டுக்கு போயிட்டேன்னா இந்த என் உடன் ஊழியன் தம்பி என் கூட வந்திருக்கிறான். நான் என் தகப்பனுடைய வார்த்தையவோ தோத்தரான் அவருடைய நிபந்தனைகளையோ நான் ஒரு நாளும் மீறி நடக்கிறது இல்லை. தோத்தரான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இன்றைக்கு வரைக்கும் நான் ஊழியம் செய்கிறேன், நல்லா இருக்கிறேன். என்ன பேச மாட்டீங்க? நான் பலிபீடத்திலிருந்து சொல்றேன், ஒரு முட்டையினுடைய விலை எனக்கு என்னன்னு தெரியாது. இப்பவும் ஒரு முட்டையினுடைய ரேட் எனக்கு தெரியாது. 1 கிலோ ரைஸ் எனக்கு என்ன ரேட்டுன்னு தெரியாது. ஒரு கத்தரிக்காய் 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ 1 கிலோவோ தெரியாது. தோத்துறான். மீன் பேரும் தெரியாது, மீன் விலையும் தெரியாது, சாப்பிட தெரியும். அல்லையா சொல்லுங்க அப்பா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தேவன் எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை கொண்டு போய் என் தகப்பன்ட்ட கொடுத்துருவேன், எங்க அப்பாட்ட கொடுத்துருவேன். இப்போ நான் நாகர்கோயிலுக்கு கிளம்பி வந்தேன்னா காலங்காத்தால வந்து நின்று என் பிரயாணத்துக்கான காசு காணிக்கைக்கான காசை என்கிட்ட கொடுத்து அன்னைக்கு கோயிலுக்கு கூட்டு போகும்போது காணிக்கை கொடுப்பார் பாருங்க, அதே மாதிரி தான் இன்னைக்கும் கொடுக்குறாரு. அல்லேலூயா. கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பி விடுவார். மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் 2 பேரும் வாசலில் நின்று கட்டி பிடிச்சி முத்தத்தை கொடுத்து கவரை வாங்கிடுவாங்க. அல்லையா சொல்லுங்க அப்பா. தோத்துறேன், சந்தோஷமா நான் அதை கொடுக்குறேன். ஆமேனா? அல்லேலூயாவா. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய முகம் தொங்கிடக்கூடாது, அவருக்கு ஒரு வேதனை வருத்தம் வந்துடக்கூடாது என்று நினைத்து நான் பயணிக்கிறேன். அவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஒரு ஆவிக்குரிய தலைவன். தோத்திரம். அவருக்கு கீழே தான் நான் இருக்கணும்னு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். அதனால அவர் வார்த்தையை மீறி நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊழியம் செய்றீங்க, நான் ஊரெல்லாம் ஊழியம் செய்றேன், நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்? அப்படிலாம் சேட்டை பண்ற சுபாவம் என்கிட்ட கிடையாது. தோத்திரம். இன்றைக்கும் என் தகப்பன் மூலம் வருகிற தருகிற அனைத்து காரியங்களுக்கும் நான் கீழ்ப்படிந்து பயணிக்கிறேன். அவர் எனக்கு குறித்திருக்கிற பாதையில் மகிமையா என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயாவா. கர்த்தர் உன்னை தேசத்துக்கு ஆசீர்வாதமாக்கணுமா? தம்பி தங்கச்சி, முதல்ல உன் வீட்டில் நீ ஆசீர்வாதமா இருந்து பழகு. வீட்டில் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பழகு, பெரியவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பழகு. தகப்பனை மதிக்காத ஆளு, தகப்பனை கனவீனம் பண்ற ஆளு, பெற்றோரை கனவீனம் பண்ற ஆளு ஒரு நாளும் பிரகாசிக்க வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கல்யாணம் பண்ற வரைக்குமே அவங்களுக்கு ஒண்ணுமே உங்களால பண்ண முடியலன்னா, பொம்பளை பிள்ளைகளை சொல்றேன், நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு என்னதான் பண்ணலாம் நினைக்கிறீங்க? தோத்துறா. கல்யாணம் பண்ணி அடுத்த வீட்டுக்கு போற வரைக்கும் பெத்த தாய் தகப்பனுக்கு ஒரு உதவி கூட நம்மளால செய்ய முடியலன்னா, அப்புறம் கல்யாணம் பண்ணி இன்னொருத்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அப்பா அம்மாவுக்கு வந்து செஞ்சிட போறீங்களா? பேச்ச குறை. அல்லையா சொல்லுங்க அப்பா. செய்யணும். தோத்துறேன். நான் ஒரு வீட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அங்கே ஜெபம் பண்ண போவேன். அவங்களுக்கு ஒரு வாலிப பொண்ணு, ஒரு வேலை செய்ய மாட்டான். தோத்துறேன். ஆனால் தட்டுக்கணக்கா தட்டுவா. தோத்துறேன். பயங்கரமா ஒரு வேலை செய்யறதில்லை, திங்கிற தட்டை கூட என்ன செய்யறதில்லை, கழுவி வைக்கிறது இல்லை. அவங்க அம்மாவுக்கு புள்ள மேலே பாசம் வேற, இதில் அம்மா அப்பாவுக்கும் பங்கு இருக்குதுங்க. சிலர் பிள்ளைகளுக்கு ஒரு வேலையும் கொடுக்கறதில்ல, ஒரு வேலையும் செய்ய சொல்றதில்ல. ஆமாம், என் பிள்ளை ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னே வளர்க்குறது. அதனால தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே 2 மாசத்துல வீட்டுக்கு வந்துடுறா. அல்லையா சொல்லுங்க. ஆளுகளை பாரு. தோத்துறா. அப்போ அந்த அம்மாவும் அப்படியே தான்.
நானால சரி எதுக்குடா வம்பு, நம்ம போனோமா ஜோம் பண்ணம்மா வந்தம்மான்னு இருக்கணும்னு வந்துடுவேன். ஒரு நாள் அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்களேன். ஏய் சல்லி, சான்ஸ் கிடைச்சிருக்குடா, இன்னைக்கு ஏதாவது பாயிண்ட் கிடைக்கும் போட்டுடலாம் அப்படின்னு ஆர்வமா இருக்கேன். யாருக்கு? உங்க பொண்ணுக்கா? மாப்பிள்ளையா? தோத்துறான். எப்படி? சமைக்க தெரிஞ்சவனா, வீடு கூட்ட தெரிஞ்சவனா, இப்படி மாப்பிள்ளைய நான் பார்க்கணுமா அப்படி நான் பாருங்க. பாத்தியா பாத்தியா பாஸ்டர் சொல்றாரு, பாத்தியா நீ ஒரு வேலை செய்ய அப்பதான் உன்னை அவங்க அம்மா என்ன வச்சுக்கிட்டு திட்டுறாங்களாமா. ஒரு வேலை செய்ய மாட்டேற, திங்கிற தட்டை கூட கழுவி வைக்க மாட்டேற, அப்படியாக்கு இப்படியாக்குன்னு திட்டின உடனே அவ உடனே நானும் உட்காந்துருக்கிறேன், அப்பாமா அதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படின்றா. ஏமா கல்யாணம் பண்ணி போனீங்கன்னா புருஷன் வீட்டில் இதெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்களே, அப்படின்னா வேலைக்காரியை வச்சுக்கிருவேன் அப்படின்ட்டா. தோத்துறா. எனக்கு சுருன்னு ஏறிட்டுங்க. ஆமா, உள்ளுக்குள்ள ஸ்டான்லி சரியான சான்ஸரா, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதரா, இந்த வாய்ப்பு பொன்னான வாய்ப்பு, போனால் வராதரா, போட்டுறா அப்படின்னு ஒரு சத்தம். நான் சொன்னேன், ஏமா நீ வேலைக்காரியை வச்சுக்கலாம்னு சொல்றியே, உன் வீட்டுக்காரன் அந்த வேலைக்காரியை வச்சுக்கிட்டானா என்ன பண்ணுவேன்? ஹலோ இருக்கீங்களா? நாட்டு நடப்ப சொன்னா சொல்லுன்னு கோவம் வருது. அல்ல சொல்லுங்க அப்பா. வேலை செஞ்சு பழகுனா வேலைக்காரி வச்சுக்கிருவாளாம். அந்த வேலைக்காரியை அவன் வச்சுக்கிட்டு அப்படின்னா அதுக்கு பிறகு நீ இங்கே தான் என்ன செய்யணும், வீட்டுக்கு வரணும். ஆளுகளை பாரு, பெற்றோர் சொன்னா, பெரியோர் சொன்னா, கர்த்தர் சொன்னா ஆமெனா கீழ்ப்படிஞ்சு பழகுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. தகப்பன் தருகின்ற எதற்கும் நம்மை நாம் விட்டு கொடுத்தால், சில காரியம் சங்கடமா தான் இருக்கும். சர்ச்சுக்கு வர்றது சங்கடம் தான், ஜெபம் பண்றது சங்கடம் தான், ஆராதிக்கிறது சங்கடம் தான், ஊழியம் செய்யறது சங்கடம் தான். சோ அன் சோ அவரை பார்க்காம இருக்கிறது சங்கடம் தான். தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, அந்த பச்சைக்களை சிங்கிச்சான், மஞ்சக்களை சிங்கிச்சான கட் பண்ணி விடுறது சங்கடம் தான். அல்ல சொல்லுங்க அப்பா, அது இது சங்கடம் தான். ஏப்பா இதெல்லாம் நீ செஞ்சா தான்ப்பா அவர் உனக்கு குறித்திருக்கிறது நிறைவேறும் அப்படின்னு தகப்பனுடைய வார்த்தை வந்துச்சுன்னா முடியாது, நான் என் ரூட்ல தான் போவேன், என் வழி தனி வழி அப்படின்ட்டு போனா நாசமா தான் போகணும். அல்ல இல்லையா சொல்லுங்க அப்பா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா இல்லைங்களா? என்ன முறப்புன்னு கேட்கேன். ஆமேனா? ஆமே. விசுவாசிகளுக்கும் சொல்றேன், விசுவாசிகள்னா இவங்க விசுவாசி இல்லைன்னு இல்லை, வலிய பிள்ளை பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் சொல்றேன், தருகின்ற தகப்பன் தேவன் எதையெல்லாம் சொல்றாரோ ஆசீர்வாதமா வரும்போது மட்டும் சந்தோஷம் ஆமே நல்லையான்னு சொல்லிவிட்டு தோத்துறான். ஆமா, சங்கடமானது வரும்போது பாஸ்டர் முன்னாடி மாதிரிலாம் இல்லை. உடனே நம்ம ஆளுக பாஸ்டர் எந்த பாஸ்டர் முன்னாடி மாதிரி பின்னாடி இருக்க வாய்ப்பே இல்லை. எந்த சபைக்கு போனாலும் முன்னாடி மாதிரி இல்லை, முன்னாடி மாதிரி இல்லை, முன்னாடி மாதிரி என்ன முன்னாடி மாதிரி இல்லை. நான் கேட்கேன், தோத்துறேன். ஆமா, கர்த்தர் நிறைவேற்ற வேண்டிய வார்த்தைகளை நிபந்தனைகளை சொன்னா அதற்கு கீழ்ப்படியணும். ஆமேனா? அல்லேலூயாவா? நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிளம்புற நேரத்தில் தான் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அப்புறம் எங்களை என்ன ஒன்று சொல்றீங்க அப்படின்னு சொல்றது. வருவாங்க, கிளம்புற நேரத்தில் தான் வருவாங்க. அதுக்காக இல்லை, அதுக்காக சர்ச்சை விட்டுறதா, அன்னைக்கு ஆராதனையை நிறுத்திடுறதா? அவங்களை பார்த்து சொல்லணும், மச்சான் ஐ லவ் யூ. தோத்துறான். ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். தோத்துறான். ஆனால் இன்னைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போகணுமே. ரெண்டு ஆப்ஷன். முதல் ஆப்ஷன் தோத்துறான். பாருங்க, மத்தியானத்துக்கு சோறு பொங்கி ரெடியா வச்சிருக்கிறோம். ஆமா, அதோ பாருங்க, அதுதான் கிச்சன். கிச்சன்ல இருக்கிற பாத்திரம் எல்லாம் வெளியில உட்காந்து திங்கிறீங்களோ உள்ள உட்காந்து திங்கிறீங்களோ, நாங்க வர்ற வரைக்கும் நீங்க வாட்டுக்கு என்ன செய்யுங்க, தின்னுகிட்டே இருங்க. செரிக்கிறதுக்கு செவனப்போட வர்றோம். தோத்துறான். இது முதல் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், உங்களுக்கே தோணும், என்னடா இது, நாம வந்திருக்கோம், தூரத்திலிருந்து வந்திருக்கோம், சொந்தக்காரங்க வந்திருக்கோம், நம்மளை விட்டுப்புட்டு இந்த குடும்பம் சர்ச்சுக்கு போதே, அப்படி என்னதான் அந்த சர்ச்சில் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. கேள்விக்கு விட தெரியாம செத்து போயிடக்கூடாது மச்சான். தோத்துறான். அந்த விடைய பார்க்கறதுக்குன்னு அந்த ஆலயத்துல என்னதான் இருக்குன்னு ஒரு யோசனை வருதுல்ல, வாங்க ஆலயத்துல உட்காருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீங்க ஆலயத்துக்கு வந்த சந்தோஷத்துல வீட்டுல வந்து இந்த சோத்தை திங்க வேணாம். நாம தோத்துறோம் கிளம்பி செட்டிநாடுக்கோ திண்டுக்கல் தலப்பாக்கட்டுக்கோ தோத்துறோம் தட்டு அல்ல சொல்லுங்க அப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கோ போறோம். தோத்துறோம், நல்லா சாப்பிடுறோம், வாரம்
என்ன சொல்றீங்க? 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்றை செலக்ட் பண்ணுங்க. நாங்க சர்ச்சுக்கு கிளம்புறோம்னு வரணும். கையை உயர்த்தி ஆமேனா? அல்லேலூயாவா? பழைய ஏற்பாட்டு ஆராதனை புதிய ஏற்பாட்டு ஆராதனைலாம் ஒப்பிடவே முடியாது. அன்னைக்கு ஒவ்வொரு முறையும் ஆராதிக்கும் போது பலிபீடம் கட்டணும். தோத்துறோம் அப்பா. ஒவ்வொரு முறையும் ஆராதிக்கும் போது ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வரணும், ஒரு இளங்காளையை கொண்டு வரணும். அதை வெட்டி சந்து சந்த ஆக்கி பலிபீடத்தில் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும். இப்பவும் வாரந்தோறும் ஆலயத்துக்கு வரும்போது ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வாங்க, ஒரு இளங்காளையை கொண்டு வாங்கன்னா சர்ச்சுக்கு வருவான். பாஸ்டரை பலி செலுத்திடுவோம். அல்ல சொல்லுங்க அப்பா. சோத்துறான் வாரம் பலியாமல அப்படின்னு தோத்துறான். ஆபிரகாம் பலியை பாருங்க, 22 அதிகாரத்தில் ஆதியாமத்தில் ஆட்டை கேட்டவர் மாட்டை கேட்டவர் இப்ப மனுஷனை கேட்கிறாரு. மனுஷனை கேட்டா கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரனை போட்டிருக்கலாம். பெத்த மகனையே. அல்லேலூயாவா? ஆமேனா? தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய எதிர்பார்ப்புகள், தேவன் தருகிற வார்த்தைகள் சங்கடமானதாகத்தான் இருக்கும். சங்கடமானதா 12:2 சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதுவும் அவர் தந்ததுதான். ஆனா அதுக்கு முதல் வசனம் தோத்தரா, நீ உன் தகப்பனுடைய வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இதுவும் தகப்பன் தந்ததுதான். அல்லையா சொல்ல மாட்டீங்களே? ஆமேனா? இதுவும் அவர் தர்றதா, அதுவும் அவர் தர்றதா. இங்க ஆபிரகாம்கிட்ட ஈசாக்க போய் பலி செலுத்துன்றாரு. அப்படியே பலி செலுத்த சொன்னாலும் மோரியா மலைக்கு போகணுமா. மோரியா மலை அங்க 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் படிச்சா ஆதியாகமம் 22 வசனம் சொல்லுது, 3ஆம் நாள் அதிகாலையில் தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அவ இன்னும் இடத்துக்கு போய் சேரலங்க, 3 நாள் ஆயிப்போச்சு. ஒரு முறை ஆபிரகாம் ஆண்டவருக்கு பலி செலுத்த நடந்து போன தூரம் எவ்வளவு? இப்பதானே சொன்னேன். எவ்வளவு நாள்? ரிட்டர்ன் எத்தனை நாள்ல வந்திருப்பான்? ரிட்டர்ன் எத்தனை நாள்ல வந்திருப்பான்? 3 நாள். பலி ஒரு நாள் வச்சுக்கலாம், பலி செலுத்துறதுக்கு ஒரு நாள். 3 + 1 + 3 = 7. ஒரு முறை ஆண்டவருக்கு பலி செலுத்த ஆபிரகாம் எடுத்துக்கொண்ட நாட்கள் 7. நமக்கு 7 அந்த 1 கூட அரை காலு குறை, நமக்கு 7.5. அல்லையா சொல்லுங்க அப்பா. எப்படி தேவனை தேடுறோம்? தருகின்ற தகப்பன். சங்கடமா தான் இருக்கும். ஈசாக்க பலி செலுத்துறது சங்கடமா தான் இருக்கும். கல்யாணம் பண்ண மனைவிட்ட கூட சொல்லலைங்க சாராள மாட்ட. ஏன் சொல்லல? அவ சரியான டெரர் கிளவி. தோத்துறான். ஏன் அப்படி சொல்றேன்? 21ஆம் அதிகாரத்துல ஆமா அந்த இப்ப யாரு ஆகார் மகன் ஈசாக்க கிண்டல் பண்ணிட்டான்னு அவனையும் அவளையும் வீட்டை விட்டே என்ன செஞ்சவ? துரத்துனவ. அவள்கிட்ட போய் ஈசாக்க ஆண்டவர் பலி செலுத்த சொல்றாருன்னு சொன்னா அவ என்ன பண்ணிருப்பா? அட பெருசு. தோத்துறான். 100க்கு மேல ஆன உடனே மறையெல்லாம் கலண்டுருச்சா? கொடுத்த கடவுள் கொல்ல சொல்லுவாரா? இந்த மனுஷன் செஞ்சாலும் செய்வார்னு சொல்லி, அத்தானு உங்களுக்கு ஆசையா பிடிச்ச குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட்டு படுத்து தூங்குங்க, காலையில் நானே அலாரங்களாக்கா இருந்து உங்களை எழுப்பி விடுறேன்னு சொல்லி ராத்திரி 1 மணிக்கோ 2 மணிக்கோ அம்மி குழவிய மண்டையில் போட்டு கொன்றுப்பா. நீங்க வேணா பரலோகம் போகும்போது கேளுங்க, அவ சொல்லுவா சாராளம்மா அந்த ஸ்டான்லி பைய கரெக்டா சொன்னான்னு சொல்லுவான். அல்ல சொல்லுங்க அப்பா. என்ன பேச மாட்டிய? ஏன் சொல்லல ஆபிரகாம்? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். தோத்துறான். அவங்க வீட்டு விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும். சாராளம்மா எப்படி டெரரா இருந்திருப்பான்னு ஆபிரகாமுக்கு தான் தெரியும். தகப்பன் ஒரு கட்டளையை தந்துட்டார், அதற்கு தடையா மனைவி இருக்க கூடாது. 2 வேலைக்காரனை கீழே விட்டுட்டு மேல போறார். தகப்பன் தந்த கட்டளைக்கு தோத்துறான். வேலைக்காரன் தடையா இருந்திடக்கூடாது. இவன் தகப்பன் தந்ததை நிறைவேற்றினான். தோத்துறான். யாரு? ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுக்கு தேவன் குறித்திருந்ததை நிறைவேற்றினார். அல்லையா சொல்லுங்க அப்போ. தகப்பன் தந்ததை நாம் நிறைவேற்றுவோம், தேவன் நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அல்லையா சொல்லுங்க.